ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இல்ல இப்பதான் வந்தேன். சாரி, தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வந்திருப்பேன். நான் கிளம்பும் போது பாட்டி வேற எங்க போற என்னன்னு கேட்டு லேட் பண்ணிட்டா. நந்தி நந்தி. தப்பு ருக்கு. பெரியவாளை அப்படியெல்லாம் திட்டக்கூடாது. எனக்காக நீ எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்த? உனக்காக நான் 5 நிமிஷம் காத்திருக்க கூடாதா? கூடாது. தப்பு தப்பு. உங்களுக்காக நான் எத்தனை நாள் வேணா காத்துட்டு இருக்கலாம். ஆனா எனக்காக நீங்க 1 நிமிஷம் கூட காத்துட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீடை என் கையாலேயே செஞ்சு கொண்டு வந்திருக்க. என்ன ருக்கு, சின்ன வயசுல பிடிச்சது இப்போ கொண்டு வந்திருக்கேன்? சின்ன வயசுல நான் பிரியமா பழகிட்டு இருந்தப்போ இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். அப்போ எனக்கு சீடை பண்ண தெரியாது. அப்புறம் கத்துண்டேன். ஆனா அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுது. அதான் இப்போ செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. ஆடா இருக்காது, சாஃப்டா தான் இருக்கும். சாரி ருக்கு, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு அதை பற்றி பேசுங்க? உண்மையை சொல்லணும்னா நீங்கள் என்னை திட்டும்போது தான் எனக்கு உங்கள் மேலே பாசமே அதிகமாக வந்தது. பொதுவாக எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அது பக்கத்தில் இருக்கும்போது அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவா. ஏன், கடவுளுக்கே அந்த கதி தான். பக்கத்தில் இருக்கிற கோயிலை விட்டுட்டு பல மைல் தள்ளி இருக்கிற ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் சேவிச்சுட்டு வருவா. உன் விஷயத்துலையும் அப்படிதான். உன் அருமை எனக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை. நீங்க என்ன இவ்ளோ உயர்த்தி வச்சு பேச வேண்டாம். உங்க மனசுல வச்சிருந்தாலே போதும். உனக்கே தெரியும் ருக்கு, அம்மா பேச்சை மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இப்போ மீறி இருக்கேன்னா அது உனக்காக தான். அம்மாவுக்கு உன்னை பிடிக்குங்கிற நம்பிக்கையில தான். எனக்கு தெரியும் நீங்க உங்க அம்மா மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு. அதனால தான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பொதுவா அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கவா, அம்மா சொல்படி கேட்டு நடந்துக்கிறவா பொண்டாட்டி மேலேயும் ரொம்ப பாசமா இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அம்மாவை வச்சுதான் என்ன பிடிக்கும்னு சொல்றேன். கண்டிப்பா. ஏன்னா உங்களை எனக்காக தந்ததே உங்க அம்மா தானே. அவளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கடைசி வரைக்கும் இருக்கணும் ருக்கு. அம்மா மனசு எந்த விதத்திலையும் நோகக்கூடாது. அம்மா உன்னை ஏத்துக்கிற வரைக்கும் நீ காத்துட்டு இருக்கணும். கண்டிப்பா. உங்களுக்காக இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன்னா உங்க அம்மா சம்மதம்னு சொல்ற வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி பொறுமையோட காத்துட்டு இருப்பேன். தேங்க்ஸ் ருக்கு. ஆனா எந்த காரணத்துக்கும் நீ ஏற்கனவே பண்ண தப்ப பண்ணவே கூடாது. அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் என்ன நடந்திருக்கும்? செத்து போயிருந்திருப்பேன். ஆனா அங்கேயும் உங்களுக்காக காத்துட்டு இருந்திருப்பேன். நீங்க அங்க வந்த உடனே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். பொதுவா சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டு பூலோகத்துல கல்யாணம் நடக்கும்னு சொல்வா. நம்ம விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டு சொர்க்கத்திலே கல்யாணம் நடந்திருக்கும். அவ்வளவுதான். அது எப்படி ருக்கு எல்லா விஷயத்தையும் உன்னால சந்தோஷமா ஏத்துக்க முடியுது? உங்களை சுத்தி இருக்கிற உங்களை பத்தின எல்லா விஷயமுமே எனக்கு சந்தோஷம் தாங்க. ருக்கு, உனக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. இப்போ ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும்னு சொல்லு. சொல்லுவேன். ஆனா நீங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. இனிமே மாட்டேங்கிற வார்த்தை என் வாயில வராது. சொல்லு. உங்க கூட ஸ்கூட்டர்ல உங்க பின்னாடி உட்காந்துட்டு வரணும். என்ன கூட்டின்னு போவேலா? இவ்வளவுதானா? ஸ்கூட்டர்ல உங்க பின்னாடி ஜோடியா உட்காந்துட்டு உங்க தோல்ல கை வச்சுட்டு நான் போகணும். அதை இந்த மெட்ராஸ்ல இருக்க செடி கொடி மரம் பாலம் அத்தனையும் பார்க்கணும். நான் என் கண்ணா அத்தானோட போறேன்னு பெருமையா போகணும். என்ன கூட்டின்னு போவேலா? சரி வா போலாம். ஆனா கொஞ்சம் தூரம் தான். நான் ஆத்துக்கு போனோம், டைம் ஆயிடுது. சரி சரி வா. உட்காரு.
ரங்கநாயகி, ரங்கநாயகி. என்னண்ணா வந்தது வராதமா சத்தம் போடுறே? பின்ன செல்வம் பணம் கொடுத்து அனுப்பிச்சானோ இல்லையோ, என்கிட்டயே அதை சொல்ல. செல்வமா? ஆபீஸ்ல என் கூட வேலை பார்த்தானோ இல்லையோ செல்வம், அவன் கைமாத்தா 2000 ரூபா வாங்கியிருந்தான். காலம்பரை கொடுக்கறதா சொன்னான், கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அது தெரியாம நான் அவங்ககிட்ட போய் ஏன்டா பணத்தை கொடுக்கறேன்னு கேட்டு தொலைச்சிட்டேன். அவன் என்னடான்னா, நான் காலம்பரையே பணத்தை கொடுத்தாச்சு, உங்க ஆத்துல ஒரு பொம்பளைட்ட கொடுத்தேன்னு சாட்சியோட சொல்றான். உங்க ஆத்துல பணத்தை வாங்கினா யாரும் உங்ககிட்ட சொல்ல மாட்டாளன்னு அசிங்கமா என்னை பார்த்து ஒரு கேள்வி வேற கேட்டான். ஏண்டி, நான் கோவத்துல அவனை பார்த்து கத்த, அவன் என்ன பார்த்து கத்த, காம்பவுண்ட்ல இருக்கிறவா எல்லாரும் அசிங்கமா எங்களை பார்த்துன்னு இருந்தா. ஏண்டி, பணத்தை வாங்கினா அது சொல்றது இல்லையா? உன்னால நான் அவங்ககிட்ட சண்டை போட்டு என் மானம் மரியாதைலாம் போச்சு. என்னன்னா சொல்றே? யாரும் பணம் கொடுக்கவும் இல்ல, நான் வாங்கி வைக்கவும் இல்ல. அவன் கொடுத்ததா சொல்றானேடி. நன்னா விசாரிச்சு பாருங்க, என்கிட்ட எதுவும் தரல. அம்மா இந்தாங்க பணம். காலையில அப்பா சலூனுக்கு போயிருந்த நேரத்துல ஒருத்தர் வந்து செல்வம் சார் கொடுத்தாருன்னு 2000 ரூபாய் கொடுத்துட்டு போனாரு. அந்த நேரத்துல நீங்க வீட்ல இல்ல, மார்க்கெட்டுக்கு போயிருந்தீங்க. சலூனுக்கு போனா அப்படியே போயிடுவேன் நடத்தமா? ஆத்துக்கு வந்துட்டு தானே போனேன், அப்பவே சொல்ல வேண்டியதானே? நான் தான் ஆத்துல இல்ல, மாமா வந்துட்டு போயிருக்கார், கொடுத்துருக்கலாம்ல. நான் கொண்டு போய் கொடுத்தா உன்னை யார் வாங்க சொன்னா? நீ ஏன் கொண்டு வந்தன்னு சண்டைக்கு வருவாருன்னு தான் நான் சொல்லல. போய் நான் அசிங்க பண்ணோம், அவங்ககிட்ட திட்டு வாங்கணும்னு பிளான் பண்ணி தான் என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. அப்படி எந்த கெட்டனமும் எனக்கு கிடையாது. எதுக்கு காலையிலே வீண் வம்ப இழுத்து போட்டுக்கணும் தான் பணம் கொடுத்த விஷயத்த நான் சொல்லல. இந்தாங்க பணம். அப்போ நான் வீண் வம்பு பண்றாளா? இவ பண்ண கூத்துல 10 வருஷத்து ஃப்ரெண்ட்ஷிப் போச்சுரி. நான் அவமானம் பண்ணணும்னு திட்டம் போட்டே இதை பண்ணிருக்கா. அம்மா, நான் எதையும் திட்டம் போட்டு செய்யல. அப்படி ஒருத்தர் பணம் தர வருவாருன்னு சொன்னா வெளியே போகும்போது சொல்லிட்டு போக வேண்டியதானே? அவர் சொல்லிட்டு போயிருந்தா நானும் கொடுத்தத சொல்லிருப்பேன். அவர் வேண்டா வெறுப்பா இருக்கும்போது நான் மட்டும் எப்படி அவர்கிட்ட வெளியே போய் பேசுறது? பாத்தியாடி, கொஞ்சம் கூட பயம் இல்லாம சாரின்னு வார்த்தை கூட சொல்லாம போறா. என்ன திமிர் இருக்குன்னு இவளுக்கு. சரி விடுங்க அண்ணா. அவருக்கு போன் பண்ணி பணம் வந்துடுத்து, ஆத்துல சொல்ல மறந்துட்டான்னு சொல்லி சமாளிங்க அண்ணா. சமாளிக்கலாண்டி, ஆனா போன மான மரியாதை எல்லாம் வருமா திரும்ப? இல்ல செல்வம் தான் பழையபடி என்கிட்ட பேசுவானா? இப்படியே விட்டா இவ ஓவரா போயிடுவா. ராஜா வரட்டும், இன்னைக்கு 2ல 1 பாக்குறேன். விஜி, கடலை வேலை பார்க்காம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தானே. சும்மாவா? ஆமாம், 2-3 நாள் லீவ் வேணும்னு கேட்டிருந்தால? ஆமாண்ணே. இன்னிலேருந்து தானே கேட்டேன். பணம் ஏதாவது வேணுமா? இல்லைண்ணே, வர வேண்டிய பணம் வந்தா போதுண்ணே. வர வேண்டிய பணமா? என்னடா சொல்ற? உண்மையே சொல்லிடுறேண்ணே. அப்பா ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து நாயர்கிட்ட சீட்டு போட்டிருந்தேண்ணே. நாளைக்கு அப்பாவுக்கு ஆப்ரேஷன். நாயர்கிட்ட பணம் கேட்டா இந்த மாசம் எல்லாம் அடுத்த மாசம் வாங்கிக்கன்னு சொல்றாருண்ணே. நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணலனா அப்பா உயிரே போயிடுண்ணே. உங்ககிட்ட சொன்னா வர பணமும் வராதுன்னு சொல்றாருண்ணே. எங்கடா அந்த ஆளு? வாடா நாயர். ஏய், கூப்பிடுறா அவளை. கண்ணா, ஏன் சத்தம் போடுற? என்னாச்சு? எல்லாம் உங்களால் தான்ப்பா. எல்லாம் நீங்க கொடுத்த இடம். என்னடா என்னாச்சு? அவன் அப்பா ஆப்ரேஷனுக்காக சீட்டு போட்ட பணத்தை நாயர் கொடுக்க மாட்டேன்னு ஏமாத்துறப்பா. நாயர், கண்ணா நான் உங்களை கூப்பிடுறாரு. வாங்க நாயர். எங்க இவன் பணம்? எந்த பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க? இல்ல நகையா வாங்கி வீட்டுல பூட்டி வச்சிருக்கீங்களா? இன்னும் 1/2 மணி நேரத்துல இவன் பணம் வரணும், இல்ல நடக்கிறதே வேற. கண்ணா, ஏன்டா 4 பேர் முன்னால் அவர் அசிங்கப்படுத்துற? தெரியட்டும், இந்த ஆளோட ஃப்ராடுத்தனம் எல்லாருக்கும் தெரியட்டும். ஐயா, நான் ஏமாத்த நினைக்கலிங்க. வெளியே வட்டி கொடுத்து பணம் வாங்கினேன். அடுத்த மாசம் வந்துடும். கண்டிப்பா திருப்பி கொடுத்துட்றேங்க. போன மாசமும் இதான்னு சொன்னாரு. எல்லா மாசமும் இதாண்டா சொல்லுவாரு. கடைசியா எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிட்டு தலைமறைவாழ்வார். டே கண்ணா, அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லடா. ஏதோ அவரோட போராத காலம். வட்டிக்கு கொடுத்த இடத்துல இருந்து பணம் வரல. அவர் ஏமாத்துற ஆள் இல்ல. ஏதோ ஒரு சூழ்நிலை. யாருக்குப்பா வேணும் இவரோட சூழ்நிலை? சூழ்நிலை சரியில்லைன்னா அடுத்தவன் பணத்துல கை வச்சிடுறதா? அப்பா அவர் ஏமாத்தினது இவனோட பணத்தை மட்டும் இல்ல, இவனோட நம்பிக்கையை, 2 உயிரை.
நாளைக்கு இவன் அப்பாவுக்கு ஆபரேஷன் நடக்கலன்னா அவரோட உயிரே போயிடும்பா. அதை நினைச்சு இவனை தற்கொலை பண்ணினான்னு வச்சுக்கோ, 2 உயிர் திரும்ப வருமா? அப்பா கொலைகாரனை கூட மன்னிச்சிடலாம், ஆனா இந்த மாதிரி ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமா திட்டம் போட்டு ஏமாத்திடுவா. தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் என் வாழ்க்கையெல்லாம். கண்ணா, இப்போ என்ன, விஜயோட அப்பா ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுக்கணும், அவ்வளவுதானே? நான் கொடுத்துட்றேன். அப்ப நாம கொடுத்துருவோம்ப்பா, அது வேற விஷயம். ஆனா இந்த ஆள் என்ன பண்றது அதை சொல்லுங்க. 20 வருஷம் நம்பிக்கை இருந்தவரா, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் குத்தவளையாக்கி எடுத்தோ. இல்லப்பா, 20 வருஷம் நம்பிக்கையானவர் மாதிரி நடிச்சிருக்காரு. விதைக்கிறவன் உடனே இறக்க முடியுமா? 20 வருஷம் காத்திருந்தானே அவன் இறக்கணும். அந்த மாதிரி தான் இந்த ஆளு. முதல்ல போலீஸ் ஃபோன் பண்ணி இந்த ஆளு உள்ள தள்ளணும். வேண்டாங்கண்ணா, என் மான மரியாதையெல்லாம் போயிடும். எப்படியாவது நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேன். எப்படி கொடுப்பீங்க? எப்படியாவது. அந்த எப்படியாவது கொடுக்கறத முதல்லயே கொடுத்துருக்கலாமே. முடிஞ்ச வரைக்கும் ஏமாத்த பாக்குறது, முடியலன்னு காலில் விடுறதா? முடியாது. போலீஸ் ஃபோன் பண்ணுங்கப்பா. கண்ணா ப்ளீஸ், எனக்காக அவரை விட்டுரும். போலீஸ் கேஸ் எல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது சொல்லு. அப்ப முதல்ல இந்த ஆளை கடையை விட்டு வெளியில போக சொல்லுங்க. போ சொல்லுங்கப்பா. நான் போறேன் தம்பி. நாயர், இல்லைங்க, நான் போறதுதான் நல்லது. சும்மா நடிக்காதீங்க. அப்பாக்காக தான் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம விடுறேன். வெளியில போய் மறுபடியும் இந்த சீட்டிங் வேலை எல்லாம் ஆரம்பிச்சிங்க, போலீஸ்காரனை விட மோசமா அடிப்பேன் நான். போங்க. வட்டிக்கு கொடுத்தாராம், வரலையாம். அடுத்தவன் பணத்துல கை வைக்க என்னப்பா உரிமை இருக்கு இந்த ஆளுக்கு? உயிரே போனாலும் அடுத்தவன் பணத்துல கை வைக்க கூடாது. அவன் தான் மனுஷன். விஜி, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஹாஸ்பிட்டலுக்கு போ, நான் வந்து பணத்தை கட்டுறேன். எந்த ஹாஸ்பிட்டல்? நவோதயா. எவ்வளோ கட்டணும்? 20,000 ரூபாண்ணே. அப்பா போ, பணத்தை எடுத்து கொடு. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வந்துடுறேன். ரொம்ப நன்றிண்ணே. பரவாயில்ல, போ. அப்பா, நாயர் போனதுக்கு நீங்க ஏன் ஃபீல் பண்றீள்? அந்த ஆள் ஒரு ஃப்ராடுப்பா. இதோட தொலைஞ்சானே டார்ச்சர் பண்றீங்க. ப்ளீஸ் என்ன தனியா இருக்க விடுங்க. நீங்க பேச பேசதான் என் தலைவலி அதிகமாகுது. கண்ண விஷயத்துல நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டியோன்னு தோன்றது. இன்னைக்கு பூஜையில கவனிச்சேன், விருப்பம் இல்லாத மாதிரி விலகி விலகி போயிட்டு இருந்தேன்.